திருப்பதியில பெருமாள ஒரு முறை தரிசனம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா, வர ஆகஸ்ட் 21ஆம் தேதி நான் சொல்ற இந்த ஒரு டிக்கெட்ட நீங்க புக் பண்ணிட்டா, உங்களால ஒரே நாள்ல 1 இல்ல 2 தரிசனம் அதுவும் ஈஸியா பண்ணிற முடியும். அந்த டிக்கெட்ட நீங்க எப்படி புக் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாள பிடிக்கும் அப்படின்னா, ஓம் நமோ நாராயணான்னு இந்த வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் திருப்பதி பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரே நாளில் 2 தரிசனம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுங்கள். இது மாதிரியான தொடர்ந்து யூஸ்ஃபுல் ரெகுலர் திருப்பதி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிற இந்த புஷ்ப யாகம் சேவால கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 1000 டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ஒரு டிக்கெட்டோட விலை 700 ரூபாய் வரும். ஒரு ஆள் மேக்ஸிமம் 2 டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் 12 வயசுக்கும் குறைவாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. இந்த டிக்கெட் உங்களுக்கு டிடிடி ஆப் இல்லைனா வெப்சைட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து அவைலபிளாக இருக்கும். ஃபாஸ்டராக புக் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டிடிடி ஆப் இல்லைனா வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களோட யாருக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆனதும் எவ்வளோ சீக்கிரமாக டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்டராக புக் பண்ணுறதுக்கு 2க்கும் மேற்பட்ட பேருக்கு போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 இல்லைனா 3 டிவைஸில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 4, 5, 6 பேர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வெறும் 1000 டிக்கெட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நவம்பர் 16ஆம் தேதி இந்த தரிசனம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி புக் பண்ணலாம். இந்த புஷ்ப யாகம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அர்ஜிதா சேவாஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அர்ஜிதா சேவாஸ்லேயும் வந்து கலந்துருக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு அர்ஜிதா சேவா அப்படின்றனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். நான் சொல்கிற இந்த சேவாஸ்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா உங்களால் இந்த டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. அதாவது கல்யாண உற்சவ சேவா, அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவா, அதுக்கப்புறம் சகஸ்கர தீப அலங்கார சேவா, இதுலலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒருவேளை விர்ச்சுவல் சேவாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலோ இல்லை 300 ருபீஸ் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டில் தரிசனம் பண்ணியிருந்தாலோ நாங்கள் புக் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ண முடியும். ஒரு சிலர் அங்க பிரதட்சணம் மூலமாக வந்துட்டு ஈஸியாக மூலவரை வந்து இந்த 180 நாளுக்குள்ளார கண்டிப்பாக தரிசனம் செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், இதில் நாங்கள் வந்து கலந்துக்க முடியுமா, இந்த டிக்கெட் எங்களால் புக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அங்க பிரதட்சணமில் கலந்துக்கிட்டவங்களும் இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து அந்த அர்ஜிதா சேவாஸில் நான் முன்னாடி சொன்ன அந்த கல்யாணோற்சவ சேவா, அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீப அலங்கார சேவாவில் கலந்துக்கிட்டவங்களால மட்டும்தான் இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியாது. அதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்த நவம்பர் 16ஆம் தேதிக்கான புஷ்ப யாக சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டா உங்களோட 2 தரிசனம் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன், கேளுங்க. காலையில் முதல் தரிசனம் உங்களுக்கு 11 மணிக்கு இருக்கும். ஆனால் உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் கிட்டத்தட்ட 6 மணிக்கு இருக்கும். சுபதம் என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 7 மணிக்கு உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. காலையில் 9 to 11 சுவாமிக்கு கலச பூஜாவும் அதுக்கப்புறம் ஸ்நானப்பன திருமஞ்சனமும் நடக்கும். ஸோ அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக உங்களை மூலவரை தரிசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க 11 மணி வாக்கில். இந்த டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போகும் பொழுது கூட்டம் பெருசாக இருக்காதனால உங்களால் பெருமாளை நல்லா ஈஸியாக தரிசனம் செய்ய முடியும். யாரும் உங்களை போங்க போங்கன்னு சொல்லி புஷ் பண்ண மாட்டாங்க. உங்களோட இந்த 2வது தரிசனம் சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். ஆனால் உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் மதியானம் 12:30க்கு இருக்கும். 1 o'clock கரெக்டாக வந்து சுபதம் வென்று வழியாக உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. 1லேருந்து 2 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் அன்னைக்கு நான் சொன்ன இந்த புஷ்ப யாக சேவா வந்து நடக்கும். 5 மணிக்கு இந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த புஷ்ப யாக சேவா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை மூலவரை தரிசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு இந்த தரிசனம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த புஷ்பயாக சேவா டிக்கெட்டை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் 2 முறை தரிசனம் இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் லக் தான் உங்களுக்கு.
நீங்கள் புக் பண்ணும்போது லட்சக்கணக்கான பேர் புக் பண்ணுவாங்க. அதில் 1000 பேருக்குள்ளார வந்து உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிக்கெட் கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு நவம்பர் 16ஆம் தேதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுலையோ இல்லை திருப்பதி தரிசன முறைகள்லையோ இல்லை உங்களுக்கு திருப்பதி ரிலேட்டடாக வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைனாலும் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்துச்சுனாலும் தயவுசெய்து வீடியோவை பாஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த புஷ்ப யாக சேவா டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு நான் கொடுக்குற அடிஷ்னல் போனஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நவம்பர் 16ஆம் தேதிக்கு உண்டான இந்த தரிசனத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நவம்பர் 15ஆம் தேதி சாயும் பொழுதுலேயே வந்துட்டு திருப்பதி திருமலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அங்கேயே ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது வந்து திருப்பதியில் பொருட்கள் வாங்கணும், இல்லைனா திருப்பதியில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த 15ஆம் தேதி சாயந்தரம் இல்லைனா மதியானம் வந்துட்டால் கூட நீங்கள் அந்த ஒரு நாளை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு புஷ்கரணியில் குளிச்சுட்டு நேராக வராகமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு சுப்பத்தமென்ட்ரியில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த டேவை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதில் பிளான் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். திருப்பதிக்கு பிளான் பண்ணுற மற்ற பக்தர்கள் கண்டிப்பாக வந்து நவம்பர் மாதத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்றா எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 300 ருபீஸ் ஸ்பெஷல் தரிசன் டிக்கெட் புக் பண்ணிப்போங்க. இது எந்த கேஸில் வரும் அப்படின்னா, உங்களால் திருப்பதி பெருமாளை பொது தரிசனத்தில் 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளார தரிசனம் பண்ண முடியலை அப்படின்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை 300 ருபீஸ் ஸ்பெஷல் தரிசன் டிக்கெட்டோ புக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கூட்டம் கம்மியாக இருந்து உங்களால் பொது தரிசனத்திலே 8 மணி நேரத்துக்குள்ளார தரிசனம் பண்ண முடியும்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசன் டோக்கனோ இல்லை எஸ்எஸ்டி டோக்கனோ தேவைப்படாது. நீங்கள் டேரெக்டாக திருமலையில் பெருமாளை வந்து பொது தரிசனத்திலே போய் தரிசனம் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புஷ்ப யாகம்னா என்ன, அதில் எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், அந்த நாளில் உங்களோட 2 தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். இது மாதிரியான ரெகுலர் திருப்பதி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் திருப்பதி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் போடுறனோ அது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். அது உங்களோட திருப்பதி பயணத்தை இன்னும் ரொம்ப சிறப்பாக்க உதவியாகும் நான் நம்புகிறேன். திருப்பதி போகிற ஒவ்வொரு பக்தர்களும் மறக்காமல் செய்ய வேண்டிய 3 விஷயங்களில் முக்கியமான விஷயம் வந்துட்டு திருச்சானூரில் இருக்க பத்மாவதி தாயாரை வந்து ஃபஸ்ட்டு வணங்கிட்டு, 2வது கோவிந்தராஜ சுவாமியை வந்து வணங்கிட்டு, 3வதாக திருமலைக்கு மேலே ஏறணும். அடுத்ததாக திருமலை நீங்கள் ரீச் ஆனதுனையும் புஷ்கரணியில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க வராகமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பதி திருமலையில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும். நீங்கள் எப்போதி திருப்பதி போனாலும் இந்த இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட திருப்பதி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் மாத்து ஸ்ரீ வெங்கம்மாம்பாலையோ இல்லை அங்கே இருக்க அன்னப்பிரசாத கூடத்துலையோ நீங்கள் ஒரே ஒரு முறை திருப்பதியிலேருந்து வரத்துக்கு முன்னாடி அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்கள் திருப்பதி பயணத்தோட பலனை பல மடங்கு அதிகரிக்கும். ஓம் நமோ வெங்கடேஷாய. உங்களை மறுபடியும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.